மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் தி கோட். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் விஜயோட ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி அப்படின்னாங்க. ஏன்னா விஜயோட படங்கள் உங்களுக்கே தெரியும், தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பெருசாக கொண்டாடுவாங்க. இந்த படத்தை ரசிகர்கள் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தினுடைய கதையை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னே விஜய் அப்படி துள்ளி குதிச்சு இருப்பா ஒரு தம் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் சந்தோஷமாகி ஒரு 10 நிமிஷம் கேப்பில் திரும்ப வந்துட்டு நான் கதையை சொல்லுங்கன்னாராம். வெங்கட் பிரபு செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சோன்னா படம் சூப்பர் செம பெரிய ஹிட் ஆகும், ரொம்ப தேங்க்ஸ், ஒரு நல்ல கதை கொடுத்த அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வெங்கட் பிரபுட்ட சொன்னாராம். இதெல்லாம் நம்பணும். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து இது மாதிரி நிறைய கதை கேட்டிருப்பார் நிறைய டைரக்டர்கிட்ட. அதே மாதிரி நிறைய ஹிட்டு படம் கொடுத்தவர், அப்பப்போ தோல்வி படங்களும் கொடுத்துட்டு இருந்தவர். இது மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நிறைய ரசிகர்களை கொண்ட விஜயவை இந்த கதை துள்ளி குதிக்க வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கதை ஏதோ ஒரு இடத்துல விஜயோட இன்றைய நிஜ வாழ்க்கையோட ஒத்து போகுது. நிஜ வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தீர்வா இருக்கு, ஒரு மருந்தா இருக்கிறதுனால தான் விஜய் வந்து இந்த கதையை கேட்டுன்னு துள்ளி குதிச்சாரு. அப்படி என்ன அந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இவருக்கு வந்து மனைவி ஸ்னேகா இருப்பாங்க, கர்ப்பமாக இருப்பாங்க, கூட வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான், அவருடைய பையன். இவங்க ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படிங்கிற டீம்ல இந்தியாவினுடைய ராவுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. யாருன்னா விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், அஜ்மல் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இது கென்யா போவாங்க. கென்யாவில் போயிட்டு அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்டனுடைய லீடர் மோகனை வந்து குடும்பத்தோடு அழிச்சிடுவாங்க. ஆனால் மோகன் செத்துருக்க மாட்டார், அவர் உயிரோடு இருப்பார். திரும்ப அங்கே வருவாங்க, டெல்லிக்கு வருவாங்க. டெல்லிக்கு வந்த உடனே திரும்ப அவங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் கிடைக்கும். இப்போ வந்து விஜய் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவங்க ஒய்ஃப் ஸ்னேகாவுக்கே தெரியாது. அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் மேலே சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நார்மல் ஒய்ஃப் அவங்க. சந்தேகப்பட்டு இருக்கும்போது தான் விஜய் வந்து உண்மையை சொல்ல முடியாததுக்காக என்ன சொல்லுவார்னா, நம்ம செகண்ட் ஹனிமூனுக்காக தாய்லாந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் தாய்லாந்துக்கு போகும்போதும் அங்கே அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க டீமோட போவாங்க. பிரசாத் இந்த டீமோட போவார். அங்கே போனால் அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சிட்ட உடனே விஜய் வந்து ஊருக்கு கிளம்பும்போது அங்கே ஒரு பெரிய அட்டாக் நடக்கும். அந்த அட்டாக்ல வந்து ஸ்னேகா பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பார். அவருடைய பையன் காணாமல் போயிடுவான். திரும்ப பையனை தேடும்போது பார்த்தீங்கன்னா, பையனை கிட்னாப் பண்ண ஒரு பொண்ணும் பையனும் செத்து கறிக்கட்டையாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னே விஜய் அதிர்ச்சி ஆயிடுவார். திரும்ப சென்னைக்கு வந்துட்டு இந்த வேலையை விட்டுட்டு அவர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். திரும்ப தான் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிக்குவார். இப்போ இந்த டீமெல்லாம் அசம்பிள் ஆகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்னேகா வந்து விஜயை பிரிஞ்சே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய பொண்ணோட. என்ன காரணம்னா, தன்னுடைய மகனுடைய பிரிவுக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஜெயராம் வந்து சொல்லுவார், ரஷ்யாவில் வந்து நம்ம ஒரு எம்பசி திறந்துருக்கோம், அந்த எம்பசியில் வந்து கலாட்டா நடந்துட்டு இருக்குது, அங்கே நீ போனால் மட்டும்தான் அந்த எம்பசியை வந்து ரன் பண்ண முடியும், அதனால் நீ போயிட்டு வாப்பா, இதெல்லாம் ஆக்சன் பிளாக் கிடையாது, நீ போய் அதை ஹேண்டில் பண்ணிட்டு வா, போயிட்டு 10 நாளில் வந்துடு அப்படின்னு விஜய் அனுப்புவாங்க. அங்கே போவார். அங்கே ஒரு அட்டாக்ல விஜய் வந்து தன்னுடைய மகனை பார்ப்பார். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இது நடக்கும். பார்த்த உடனே தன்னுடைய மகனை போய் ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி திரும்ப சென்னை கூப்பிட்டு வந்து ஸ்னேகா முன்னாடி நிறுத்துவார். இந்த மகனுக்காக தானே நம்ம வந்து பிரிஞ்சிருந்தோம், அப்போ பாரு உன்னுடைய மகன் வந்துட்டான் அப்படின்னு நிறுத்துவார். அப்போ அவங்க தங்கச்சி இந்த அழகான குடும்பம் எல்லாமே இருக்கும். இந்த சூழலில் விஜய் கூட்டிகிட்டு வந்தால் தன்னுடைய மகன் என்ன பண்ணுவாருன்னா, விஜயோட வீட்லேயே இருந்துக்கிட்டு விஜயோட டீமில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். இது விஜய்க்கு தெரியாதே நடந்துகிட்டு இருக்கும். விஜய் ஒரு கட்டத்தில் கண்டுபிடிப்பார். விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மகன் விஜய்க்கு தெரிஞ்ச பிறகு என்ன நடக்குது, இதில் யாரெல்லாம் இழந்தாங்க, யாரெல்லாம் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு விஜய் கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் விஜயோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு தான் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வருவாங்க. இங்கே வந்து விஜய் வந்து அப்பா மகன் ரோலில் பண்ணியிருக்காரு. அப்பா விஜய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகன் விஜய் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், போப்பா பூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். மகன் விஜய் டோட்டல் நெகட்டிவ் ரோல். அவர் ஃபஸ்ட்டு அவர் வந்து காட்டினதுலேருந்து அவர் கடைசியாக விஜய்கிட்ட வந்து பனிஷ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் தான். இது இந்த டிஐஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. யார் மகன் விஜய் வந்து வில்லனாக வர ஒவ்வொரு சீனுமே கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த வில்லத்தனம், அவருடைய மேனரிசம், அவருடைய டைலாக் டெலிவரி இது எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். இவர் நடிக்கும்போது அப்பா விஜய்னால ஒன்றுமே பண்ண முடியல, கவுண்டர் டைலாக் கொடுத்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா விஜயோட மகன் விஜய் வந்து அங்கே அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கெட்டப், அந்த மகன் விஜயனுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஃபைட் சீனு, அப்பாவோடைய மோதுறது இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அப்பா விஜய் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்னேகா கூட வந்து ஃபேமிலியில் போராடிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது மகன் கூட ஸ்ட்ரகிள் இருக்கிறதும், இந்த மாதிரி அவருடைய கெட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 50+ இருக்கிற மாதிரி அவருடைய காஸ்டியூமே மாறிடும். மகன் விஜய் தான் அந்த படத்தில் கலக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேருமே மேக்ஸிமம் சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால அடுத்தடுத்து எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து எல்லாமே வராங்க, அவங்களுக்கு உண்டான இடத்துல வந்து பேசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான நடிக்கிறதுக்கு ஸ்கோப் பெருசாக இல்லை இந்த படத்தில். அதுவும் பிரபுதேவாலாம் பார்த்தீங்கன்னா டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. சில நேரங்களில் பிரசாந்த் பேசும்போது அது சும்மாவே நின்றுட்டு போகிற மாதிரி இருக்குது. அஜ்மல்லாம் வந்தாரான்னு நடிச்சாரானே கூட தெரியல. அதே மாதிரி தான் யோகி பாபுனுடைய ரோல்ஸ். இதில் ஏகப்பட்ட நடிகர்கள். இன்னும் வெங்கட் பிரபு படம்னா ஒரு டீம் இருக்குங்க இல்லையா, வைபவ் மற்ற எல்லா டீமுமே இருக்காங்க. எல்லா டீமும் வந்து சொல்கிற அளவுக்கான கேரக்டரைசேஷன் கிடையாது. இந்த படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த படத்தை 3 மணி நேரத்துக்கு எடுத்திருக்காரு. இன்னும் பார்த்தா இந்த படத்துக்குனுடைய ஃபுட்டேஜ் வந்து டோட்டலாக 4 மணி நேரம் இருந்தது. அதை வந்து நிறைய கட் பண்ணி 3 மணி நேரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கட் பண்ணதுனால எந்த சீனுமே ஒரு ஃபுல்லாக இல்லை. ஒரு சீன் ஆரம்பித்து அந்த சீனுடைய கோர் வரும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. இதுதான் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் நிறையா வந்து தூக்கி இருந்துருக்கலாம். தூக்கி இருந்தாருன்னா இப்போ குறிப்பாக சொல்ல போனால் நான் சொன்னேன் இல்லையா யோகி பாபு, இந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து கமர்ஷியலுக்காக வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த சீன் வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவருக்காக நிறைய சீன்ஸு. பிரேம்ஜி அமரன் வந்து மாமா மாமான்ட்டு விஜய்க்கு கூட வருவார். அவருடைய செக்மெண்ட்லாம் அப்படியே தூக்கினாலும் படத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சாங்கு, இந்த படத்தினுடைய சாங் வந்து எல்லாமே மிஸ் மேட்சாக இருக்குது. சாங் நல்லா இருக்குது. ஒரு சாங்க்கு வந்து த்ரிஷா ஆடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த சாங் வந்து தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்கும், படத்தோட பார்க்கும்போது கோர்வையாக இல்லை. ஆனால் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மியூசிக் வந்து நீங்கள் படத்தோட பாருங்கள் கரெக்டாக இருக்குன்னு. ஆனால் படத்தோட பார்க்கும்போது கரெக்டாகவே இல்லை, மிஸ் மேட்சாக தான் இருக்குது. ஒரு இன்டெலிஜென்ஸ், அவங்க வந்து ராவுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ செட்டப் இருக்கும், அவங்க வீட்லேயே வந்து ஒரு டெரரிஸ்ட் இருக்கும்போது அதனால் விஜய் கண்டுபிடிக்க முடியாதா, அதுக்கு இவ்வளோ காலதாமதங்கள் தேவைப்படுமா, இப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு பிரசாந்தை வந்து சுற்றுவார் மகன் விஜய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 சீன் கழித்து பிரசாந்த் எந்திரிச்சு வருவார். அதெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும். இதெல்லாம் பழங்காலத்து சீனு. அதுக்கடுத்து ஹீரோயினை வந்து மகன் விஜய் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அப்போ வந்து இவர் கூட இருக்கிறவரை, யார் கூட, விஜய் கூட இருக்கிற ஒரு டீமில் இருக்கிற ஒருத்தரை போய் அந்த ஹீரோயின் வந்து கொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து ரிவியூல் பண்ணுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சீனை வந்து ட்விஸ்ட்டு டேர்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன நடந்தது, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது. அது அந்த படத்தினுடைய பெரிய பின்னடைவு. இந்த திரைக்கதை அமைப்பில் கொஞ்சம் புதுமையை கொண்டுட்டு வந்து டைலாக் விஜய் எழுதியிருக்காரு. ஒரு நல்ல டைலாக் ரைட்டர், அவர் அழகாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து ஒரே ஒரு இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகன் விஜய்கிட்ட அப்பா விஜய் சொல்லுவார், நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிருந்தா உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் 1000 பிளான் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு சொல்லுவார். இது மாதிரி எமோஷன் சென்டிமெண்டான டைலாக்லாம் நிறைய இடத்துல வச்சுருந்துருக்கலாம். இது ஆக்ஷனில் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இது வந்து விட்டுட்டாங்க. இந்த படத்தில் 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லா பேசப்படுது. என்னன்னு பார்த்தீங்களா, ஒன்று வந்து ட்ரெயினில் வந்து மெட்ரோ ட்ரெயினில் இது வரைக்கும் நம்ம ட்ரெயினுக்கு மேலே கீழே இப்படி தான் பார்த்துருப்போம். மெட்ரோ ட்ரெயினோட சுரங்கத்துக்குள்ளே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு திருஷ்டியாக வைக்கிற மாதிரி தான் கிளைமாக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ். மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் கிரிக்கெட் நடந்திருக்கும் சிதம்பரம் ஸ்டேடியத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தினுடைய மேலே காங்கிரீட்டுக்கு மேலே அங்கே டாப்பில் வந்து அப்பா விஜய் மகன் விஜய் 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேரலாக அந்த இடத்துக்கு கிரிக்கெட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் கீழே. இப்போ இந்த ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது லாஜிக்காகவே வந்து சினிமாவில் வந்து லாஜிக் வந்து பார்க்கக்கூடாது தான். இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆச்சரியப்படுத்தணும். ஆனால் இது பார்க்கும்போது போதும்பா விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் கொண்டு வருது ஃபைட் சீக்வன்ஸ்லாம். இந்த படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாமே விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், இது வந்து அவருடைய கடைசி படமாக இருக்கும் அல்லது கடைசி படத்துக்கு முந்தைய படமாக இருக்கும் அப்படிங்கிற மூடோட தான் வந்து பார்த்தாங்க. ஆனால் இந்த படத்தில் அரசியலை தவிர அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை எடுத்திருக்கங்கிறது நல்லா தெரியுது. அதனால் இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே அரசியல் டைலாக்கோ அல்லது பஞ்சு டைலாக்கோ எதுவுமே கிடையாது. பஞ்சு டைலாக் பேசுவார் யார்கிட்ட, விஜய்கிட்ட உட்காந்து பேசுகிறவங்களே விஜய் வந்து கிண்டல் பண்ணுவார். இந்த டைலாக் எங்கிட்டயே சொல்றியா, பிரேம்ஜி பஞ்சு டைலாக் பேசிட்டு இருப்பான், இதெல்லாம் எங்கிட்டே நீ சொல்றியா அப்படின்னு கேட்பார் பிரேம்ஜியை பார்த்து. இந்த மாதிரி பஞ்சு டைலாக் இல்லாமல் இந்த கதையை வந்து ஃபேமிலி ஓரியன்டாக ஆக்ஷன் கலந்து சென்டிமெண்ட் எமோஷனாக கொண்டு போகணும்னு ட்ரை தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய அதை வந்து ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து நல்லா போயிருந்திருக்கும். விஜயகாந்த் இந்த படத்தினுடைய ஓப்பனிங்கில் டெரரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுற இடத்துல விஜயகாந்தை ஏஐயில் காட்டியிருப்பாங்க. விஜயகாந்த் வந்து சில இடங்களில் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக நல்லா இருக்கார். சில இடங்களில் வந்து அவர் பார்த்தாவே வந்து ஏதோ சரியாக பண்ணாதனால அந்த இடத்துக்கு நமக்கு வந்து அந்த ஒரு சின்ன சங்கடம் ஏற்படுது. விஜயகாந்த் நோய் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமான்னு. சிவகார்த்திகேயன் அவர் வந்து ஒரே சீனில் ஒரு சில ஷார்ட்ஸ் வராரு, த்ரிஷா கொஞ்சம் வராங்க, அஜித்தோடைய வாய்ஸ் வருது, அப்புறம் வந்து பழைய இளையராஜனுடைய சாங்ஸ்லாம் அங்கங்கே பேக்ரவுண்டில் வருது. இந்த மாதிரியான கில்மிக்கெலாம் இவர் யோசிச்ச டைரக்டரு. அழகான திரைக்கதை,
அதை கொஞ்சம் புதுமையாக ட்விஸ்ட்டாக கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருந்தா இந்த தி கோட் வந்து ரூட்டே மாறி வெற்றி ரூட்டில் போயிட்டு இருந்திருக்கும். இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜனுடைய பின்னணி இசை வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு பெருசாக டெப்த்தான சீன் இல்லை. அந்த மாதிரி சீன் வந்து ஸ்னேகா விஜய்க்கு இருக்கும். ஆனால் அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டக்குன்னு ஜம்ப் ஆகி போகிறதுனால அவர் ஃபீல் பண்ணி வாசிக்க முடியல. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சித்தார்த் நோயி. இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர், வெந்து தணிந்த காடு பண்ணக்கூடியவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிஃபைடு உள்ள டிஐலாம் வந்து விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்து முடித்த ஒரு கேமராமேன். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த லொக்கேஷனில் வந்து என்ன மாதிரியான சீன் எடுக்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா, அது இவருக்கு சரியாக கமிட் ஆகாதனால இவர் வந்து ஒரு சாதாரண ஒளிப்பதிவை கொடுத்த மாதிரி தான் நமக்கு தோணுது. மணி டாக்ஸ் நேயர்களே, ஒரு டைரக்டர் ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணும்போது அவர் எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்தாலுமே ரொம்ப கண்ணு கருத்துமாக பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் நடக்கிற ரோட்டில் ஒரு தூய்மை பணியாளர் டெடிக்கேட்டாக சுத்தம் பண்ணாதான் அந்த இடம் சுத்தமாக இருக்கு, நல்லா இருக்கும். அந்த ஒரு தூய்மை பணியாளர் அவருக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குள்ள ஒரு படத்தினுடைய டைரக்டர் அவர் வந்து அவ்வளோ டெடிக்கேஷனோட ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாதான் அந்த படம் நல்லா இருக்கும். இதை வெங்கட் பிரபு மாதிரியான ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.